ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டேவராஜ் பேசுகிறேன். ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சின்ன கதை சொல்ல வந்திருக்கேன். என்னன்னாக்கா, ஓகே, ஒரு ஜெய்பிள்னு ஒரு பையன் ஊர் சுற்றி நிறைய சுற்றிருக்கான். அப்போ வந்து அவனுக்கு வந்து ஒரு பொண்ணு விரும்பியிருக்கான். அந்த பொண்ணு ஏமாத்துற பொண்ணா என்னன்னு தெரில. அவன் அங்கேருந்து இங்கே வந்துட்டான். அந்த பொண்ணுகிட்ட காசுலாம் அனுப்பி இதெல்லாம் அனுப்பி கடைசி அந்த பொண்ணு இவனை ஏமாற்றி அனுப்பிடுச்சு. ஓகேவா, அனுப்பிட்டானே இவன் வந்து ரோட்டில் பிச்சைக்காரன் மாரி வீட்டுக்கும் போக முடியாமல் 3 நாளாக சாப்பிடாம பிச்சைக்காரமே ஒரு ரேஞ்சில் இருக்கிறப்ப ஒருத்தர் அவனை கூட்டுக்கு வந்து என்னாச்சு, 3 நாள் ஆச்சு சார், சரி இந்த கல்ல உட்காந்து சாப்பிடு அப்படின்னாங்க. அவன் சாப்பிட்டோன்னே திருப்பி எங்கே போகிறேன்னு கேட்டாங்க. இல்லை எங்கே போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவன் என்ன சொல்கிறாங்க, ஓகே உனக்கு நான் இங்கே வேலை தரேன், மாதம் உனக்கு மார்லி சம்பளம் தங்குறக்கு இடமும் இருக்குது, இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கேயே தங்கிக்கலாம், இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா, அப்படி கொடுத்துட்டோன்னே அவன் என்ன பண்ணுறான், ஓகே நல்ல வேலைன்னா அவன் வேலை என்னமே கற்றுக்கிட்டான், வேலை எல்லாமே தெரியும். சரியா, வேலை எல்லாமே தெரிஞ்சு அவன் பாஸ் வந்து ஒரு 2-3 கடை பிரான்ச் வச்சு திறந்து செஞ்சுட்ருக்காரு. ஓகேவா, அப்போ செஞ்சுருக்கப்ப இவன் நல்லா வேலை செஞ்சு அவனுக்கு வெளியே போன மக்கள் ஒன்று ஒல்லி கொடுப்பாரு, இல்லை அவனுக்கு நச்சது மக்கா ஒரு காசு கொடுப்பார்ல. ஓகேவா, அந்த மாதிரிலாம் செய்வார் பாஸ். ஓகே, ஆனால் அவன் சம்பளத்தை வந்து பாஸ் கொடுக்க மாட்டார். ஓகேவா, அப்போ வந்து இடையில அவன் கூட்டர் வந்துட்டானே, என்னடா அவன் சம்பளம் வச்சுருக்க இல்லையா அப்படின்னு பேசியிருக்கிறப்ப அவன் சம்பளம் எவ்வளோ கேட்டிருக்கான். அவன் சம்பளம் 1000, அவன் சம்பளம் 3500 அப்படின்னு இருக்கான். 3500ன்ட்டோன்னே 3500 சம்பளமா அப்படின்னு கேட்டு, ஏன்னா இந்த பையன் 3000 சம்பளம்னாக்கா அவன் செஃப்லேருந்து எல்லாமே சேர்த்துடும், சப்ளை அப்புறம் இது சமைக்கிறதுக்குன்னு எல்லாமே தெரியும். அது 3000 கொடுத்துருக்காங்க சம்பளம். சரியா, நல்லா இது பண்ணிட்டோம், நல்ல ஒரு செஃப் ஆகிட்டோன்னே அப்புறம் வந்து ஒரு இதில் வந்து ஒரு பையன் வந்து வந்திருக்கான், நீ பேசாமல் எங்கள் கடைக்கு வந்துரு இது பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா, என் பாஸ் நல்லா பார்த்துக்குவார், நல்லா சம்பளம் கொடுப்பாருன்னு. ஓகேவா, அவன் நம்ம இங்கே அடிமையாக தான் வேலை செஞ்சுட்ருக்கோம், அவன் பேசாமல் அங்கே போய் வேலை செய்யலாமான்ட்டு அவன் அங்கிட்டு போயிட்டான். இங்கே வேலை நின்றுட்டு அங்கே போயிட்டான். அங்கே போயிட்டோன்னே அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, வேலை செஞ்சிட்டோடனே அவனுக்கு சம்பளமும் ஒழுங்காக வருதில்லை, எல்லாமே வெட்டி போய் அவனுக்கு ஒரு 1000 இல்லை 2000 அவ்வளோதான் வருது. அவ்வளோ வந்துட்டோன்னே என்ன இவ்வளோ குறவா வருது அப்படின்ட்டோன்னே பரவாயில்ல, இந்த காசு அவங்க ஒரே நாள் செலவழிச்சவங்க, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, தங்குறதுக்கு ரூம் காசு கட்டணும், இதெல்லாம் கட்டணும். ஓகேவா, அப்படின்னு நினச்சிக்கிறப்ப அவன் கொஞ்சம் ரிலேஸ் பண்ணுறான். அவன் பேசாமல் அங்கேயே வேலை செஞ்சுருக்கலாமே, எதுக்கு நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவனுக்கு மனசு தோணுது. அங்கே நாங்கள் 3 நேரம் சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், போகிறதுக்கு ஒரு நச்சு பாஸ் கேட்டால் பாஸ் காசு கொடுப்பாரு. ஆனால் பாஸ் கையில் கொடுக்குற காசுன்னா சம்பளத்தை விட்டுக்க மாட்டார். ஓகேவா, அதை சொல்லிடுறேன். ஓகே, அப்படி இருக்கிறப்ப இவன் அப்படின்றதான் அவன் கண்டிப்பாக போயிட்டு, அப்போது ஒரு நாள் போயிட்டு பாஸ்கிட்ட போய் இது பண்ண போயிருக்கான். அங்கே வேலை நின்றோடனே அவன் பாஸ்கிட்ட போய் பேச போயிருக்கான், திருப்பி அந்த வேலை சேரலான்ட்டு. திருப்பி அவன் பாஸ் வந்து அவன் கேட்குறப்ப அவன் கிட்டே ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சிட்டாங்க. 10 வருஷம் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சான். ஓகேவா, அந்த இடத்துல வேலை செஞ்சான். அப்போ வந்து அவன் பாஸ் கேட்குறாங்க, பாஸ் நான் கொஞ்சம் இங்கேயே வேலை செய்யலாமான்னு. அவன் பாஸ் சொல்லிட்டாரு, வேணாம் நீங்கள் வேலை செய்ய வேணாம் அப்படின்ட்டாரு. ஏன் அப்படி வேலை செய்ய வேணாம் சொன்னார்னாக்கா, நீங்கள் வேலை செஞ்சதுக்கு போதும்ன்ட்டு அவருக்கு ஒரு சாய் கொடுத்துரு, கடை சாய். அவன் காசுலேயே ஒரு கடையை வாங்கி அவங்க இது பண்ணி அவன் வீட்டுக்கும் காசு அனுப்பியிருக்காரு பாஸ். அதனால தான் அவனுக்கு காசுக்கு சம்பளம் கொடுக்கல. அப்போ கேட்டு ஏன் அவனால் சம்பளம் கொடுக்கணும், அவன் பாஸ் சொல்கிறாரு, இந்த கடை வந்து உன் கடை, இதுக்கப்புறம் நீ தான் பாஸ், இந்த கடைக்கு உன் வீட்டுக்கு மாதம் காசு அனுப்பியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அவருக்கு வந்து பாருங்கள், அங்கேருந்து வந்த பையன் பிச்சைக்காரனாக இருந்தவனை அவர் வந்து ஒரு நிலைமையாக்கி ஒரு பணக்கான ஆக்கிற ரேஞ்சுக்கு வச்சுருக்காருன்னா பார்த்துங்க, அந்த முதலாளி மனசு எப்படி இருக்கும்னு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மீண்டும் உங்களுக்கு கதை என்னச்சா வேணுமாக்கா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதி அனுப்புங்க, நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.